Hi friends, welcome you all to Deep Matrix. இது டேஷ் பிளேலிஸ்ட்டில் 4th வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் வந்து டிசிசி காம்போனன்ட்ஸில் வந்து ஸ்லைடரும் ட்ராப் டவுனும் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்பேக்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போது நமக்கு 2 பேசிக் காம்போனன்ட் தெரியும், அதுக்கப்புறம் ஃபிகர் எலமெண்ட் பற்றி தெரியும். ஸோ இப்போ கால்பேக் யூஸ் பண்ணி எப்படி ட்ராப் டவுனையும் ஃபிகரையும் கனெக்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணிட்டேன் வித் 2 வேல்யூஸ், ஒன்று எஸ்எஃப், இன்னும் வந்து மான்ட்ரியல். இது ரெண்டுமே 2 பிளேஸ். அதுக்கு முன்னாடி நான் டேட்டா ஃப்ரேமோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் இருக்குது, அதோட அமௌண்ட் இருக்குது, எந்தெந்த சிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா 3 எஸ்எஃப் இருக்குது. அந்த 3 எஸ்எஃப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அதோட ப்ரைஸ். லைக்வைஸ் மான்ட்ரியலில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானாவோட ப்ரைஸ். இப்போ நான் வந்து ட்ராப் டவுனில் வந்து இந்த எஸ்எஃப் மான்ட்ரியல் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ட்ராப் டவுனில் எஸ்எஃப் இருக்கும்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் 3 ரோ காலம் மட்டும்தான் நான் ப்ளாட் பண்ணணும். எதுலன்னா ஃப்ரூட்லேயும் அமௌண்ட்லேயும். லைக்வைஸ் நான் மான்ட்ரல் போகும்போது இந்த 3 வேல்யூ மட்டும் ப்ளாட் பண்ணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ கால்பேக் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ராப் டவுன் ஆல்ரெடி என்னோட யூஐயில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். dcc.graph. ஸோ கிராஃப்க்கு நான் ஒரு ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணணும். மை கிராஃப் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எதுக்கு இந்த ஐடி முக்கியம்னா இந்த ஐடிஸை தான் நம்ம கால்பேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு ஸ்மால் மை ட்ராப் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த மை ட்ராப், இந்த மை கிராஃப், இது ரெண்டத்தை தான் நம்ம வந்து கால்பேக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் லைக் வி கேன் மேக் அ கனெக்ஷன். ஸோ கால்பேக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட் போடணும். அட் டாட் ஆப் டாட் கால்பேக். ஏன் இது வந்து நான் இங்கே ஆப் அப்படின்னு கொடுக்குறேன்னா நான் இந்த இடத்துல என்னோடய டேஷை வந்து ஆப்னு தான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ லைக்வைஸ் இங்கே ஆப் டாட் லேஅவுட் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த இது வந்து ஆப்பாக இருக்கிறதுனால. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இங்கேயும் அப்ளிகேஷன், இந்த இடத்துலையும் அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ கால்பேக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கால்பேக்கு கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை அப்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஆப் டாட் கால்பேக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா இன்புட் அவுட்புட். அதுக்கு 2 காம்போனன்ட் இருக்குது, அவுட்புட் கமா இன்புட். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனை வந்து நம்ம டேஷ்லேருந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம ஒரு கால்பேக் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயுமே அவுட்புட் எழுதணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்புட் எழுதணும். ஓகே, இது வந்து பேசிக் ஃபார்மேட்டு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு கால்பேக் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ன வருதோ அதை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்புட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். என் இன்புட் நான் சொன்ன மாதிரி மை ட்ராப், ஏன்னா அதுதான் என் ஐடி. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனுன்றது வந்து இன்புட் பாஸ் பண்ணுற எலமெண்ட்டு. அதாவது நம்ம யூசர் வந்து கொடுக்குறாரு, அப்போ வந்து நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ. ஓகே, நீங்கள் மோஸ்ட்டாக ட்ராப் டவுன், இன்புட், ஸ்லைடர், நம்பர் எதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலும் அதோட காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வேல்யூ தான், அதாவது இந்த காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து நிறைய இதுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே காம்பனண்ட்டுக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்கும், பட் நீங்கள் மோஸ்ட்டாக இன்புட்டுக்கு எப்பயுமே வேல்யூ தான் கொடுக்கணும். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ், கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு. ஸோ நான் இன்புட் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து என் அவுட்புட் வந்து என் கிராஃப் தான் இங்கே. ஸோ நான் மை கிராஃப், ஏன்னா இந்த இடத்துல தான் என்னோடய அவுட்புட் போய் பேஸ்ட் ஆக போகுது, அதனால் மை கிராஃபாக அவுட்புட்டில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு கிராஃப்ன்றது வந்து ஃபிகர், அப்போ இதோட காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிகர். ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் வேல்யூ, ஃபிகர் இந்த மாதிரி காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும், பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எப்பயுமே ஒரு ஆட்ரிபியூட் கெட் பண்ணும், அது வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு இன்புட்டு தான். ஸோ அதனால் நான் இப்போ இங்கே ஒரு நேம் கொடுப்பேன், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எதை இன்புட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடியில் இருக்க வேல்யூவை அது வேல்க்கு அசைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஸ்லைடரும் இருக்குது, இதுவும் இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல வந்து நான் 2 இன்புட் கொடுப்பேன். அப்போ நான் இந்த இடத்துல 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு இன்புட்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்எஃப்ஆ இருக்கும், இல்லை மான்ட்ரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே வேல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த எஸ்எஃப்ஓ மான்ட்ரலில் யூசர் சேஞ்ச் பண்ணுற வேல்யூ இந்த வேல்க்கு அசைன் ஆகிக்கும். ஓகே,
இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிஎஃப்பை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அங்கே தேவையில்லை, யூஸ் இல்லை. ஸோ நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன் டிஎஃப்பை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஎஃப்லேருந்து ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ்க் அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ண போகிறோம். இது பேசிக் ப்ராசஸ். நான் வந்து சிட்டியை தான் ஃபில்டர் அவுட் பண்ண போகிறேன், ஏன்னா எஸ்எஃப் மான்ட்ரல் வந்து இங்கே சிட்டியில் தான் இருக்குது. நான் சிட்டியை பொறுத்தா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ டபுள் ஈக்குவல் டு வேல். நான் சொன்ன மாதிரி எஸ்எஃப்ஓ மான்ட்ரலில் யூசர் வந்து என்ன இந்த ட்ராப்டவுனில் சூஸ் பண்ணுறாங்களோ அது இந்த வேலில் தான் அசைன் ஆகும். அந்த வேலை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த கேஸில் எஸ்எஃப்ஆ இருக்கும்போது என்ன ஆகும்னா 3 காலம்லேயும் இருக்க ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் வந்து அப்படியே ஃபெச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட் பண்ணலாம். ஃபிகர் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டாட் பார். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஎஃப்ல வந்து மாஸ்கை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் ஃபில்டர் வந்து அங்கேயே ஹேப்பன் ஆகிடும். ஸோ என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு என்னென்னா ஃப்ரூட், ஏன்னா என் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நேம்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒய் ஆக்சிஸில் வந்து அதோட அமௌண்ட் வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ தான், ஃபிகர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து ரிட்டன் ஃபிகர் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் இன்புட் இங்கே கொடுக்குறது வந்து வேலுக்கு அசைன் ஆகுதோ, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஃபிகரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபிகர் எங்கே போகும்னா மை கிராஃப், நான் எதை அவுட்புட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கனோ அந்த இடத்துக்கு போகும். ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூசர் மை ட்ராப்பில் சேஞ்ச் பண்ணோன்னே அது ஃபஸ்ட்டு இந்த இன்புட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வேலுக்கு அசைன் ஆகும். இது எல்லா ப்ராசஸுமே கேரி ஓவர் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஃபிகர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபிகர் வந்து ஃபஸ்ட்டு மை கிராஃப்க்கு போகும். இந்த மை கிராஃப்லேருந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் கால் பேக் ஒர்க் ஆகுது. ஸோ ஐ திங்க் கால் பேக்ஸ் முடிச்சிட்டோம். சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம அங்கே பார்ப்போம். ஏதாச்சும் எரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் லெட்ஸ் செக். ஸோ இப்போ வந்து எஸ்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 4, ஆரஞ்சோட ப்ரைஸ் வந்து 1, பனானா வந்து 2 rupees. ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்எஃப்ஐ வந்து மான்ட்ரல்னு மாற்றுவோம். ஸோ நான் இப்போ சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகணும்னா எனக்கு கிராஃப் சேஞ்ச் ஆகணும். அப்போ வந்து கால் பேக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மான்ட்ரலுக்கு வந்து அப்படியே வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஆப்பிள் 2, ஆரஞ்ச் 4 அண்ட் பனானா 5. ஸோ இதுதான் கால் பேக்கோட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம்லிட்டில் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தனிங்காக ஒரு ட்ரான்சிஷன் இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் நான் டீபக் ட்ரூன்னு ஒரு இதை பற்றி சொல்லியிருப்பேன் முன்னாடியே. இந்த இடத்துல கோடில் பார்த்தீங்கன்னா டீபக் ட்ரூன்னு இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். இந்த ப்ளூவை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் எரர் கால் பேக் இருக்கும். இந்த கால் பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கே மேக் பண்ண கனெக்ஷன் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்யூ வந்து மான்ட்ரலில் இருக்குது. நான் இப்போ இந்த மான்ட்ரல் இங்கே எஸ்எஃப்க்கு மாற்றினேன்னா ஸோ இங்கே எஸ்எஃப்க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பேக் எண்ட் கோட். எப்படி ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா மான்ட்ரல் அதோட கிராஃப், இசட்எஃப் எஸ்எஃப்க்கு மாற்றினா இசட்எஃப். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன டைம்னு சொல்லும். ஸோ ரைட் நவ் வந்து 454 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 0.04 செகண்ட்ஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ வேகமாக இருக்குது ட்ரான்சிஷன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கால்பேக் இஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ. பட் இது மட்டும் கால்பேக்ஸுக்கு போதுமானா பத்தாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு 2 காம்பனண்ட்ஸை கனெக்ட் பண்ணி எப்படி கால்பேக்ஸ் இது பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப பேசிக். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகலாம். ஸோ லைக்வைஸ் டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு 2 கிராஃப் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஐல் எக்ஸ்பிளைன் யூ ஆல் தட் இன் மை ஃபியூச்சர் வீடியோஸ். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. Do subscribe our channel. ஸோ இதான் எங்கள் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ we can do more technical videos like this. Until then, enjoy learning. Thank you.